ஹலோ, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நான் இப்போ எல்லா வீடியோ காட்ட போகிறேன் என் பாட்டி கட்டினது. இது மெஞ்சாரபர கோயில். இது ரொம்ப பெருசாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச மெஞ்சாரபர கோயில். இப்போ பாட்டி உள்ளே போய் காட்டுறாங்க. இங்கே தான் எல்லாரும் உட்காந்து கீழே உட்காரலாம், மேலேயே உட்காரலாம். ஐயர் உட்கார்ற இடம். பசங்க யாராவது பாட்டு பாடுவாங்க. ஐயர் ஏறி மெசேஜ்லாம் சொல்லலாம். இது ஞானஸ்தான தொட்டி. இது ரொம்ப பெருசாக இருக்கும். நிறைய ஃபேனு, நிறைய லைட்டு. இங்கே எல்லா மக்களும் உட்காருவாங்க. இங்கே ஐயர்லாம் ட்ரெஸ் மாற்றுற இடம். இன்னும் நாங்கள் முழுசாக கட்டி முடிக்கல, கட்டிட்டு சொல்கிறோம். இங்கே பெல் அடிக்கிறது இந்த மாதிரி ஏதாவது போயிட்டு பண்ணலாம். இதான் பெல் அடிக்கிறது. இன்னும் 7 மாடி இருக்குது. மேலே போய் எல்லாமே பார்க்கலாம். கடிகாரம் செட் பண்ணுறது எல்லாமே. இப்போ நேராக ஒரு சர்ச்சு தெரியுது பார்த்தீங்களா? அது சும்மா குட்டி சர்ச், பாட்டி கட்டினது. எல்லாத்துக்கும் ரோடு வச்சுருக்கோம். சும்மா பஸ்ஸெல்லாம் ஏதாவது போகிற மாதிரி சும்மா வச்சுருக்கோம். இது காலேஜு, ஸ்கூலும் காலேஜும் ரெண்டுமே சேர்ந்து பண்ணியிருக்கு. கீழே எல்லாம் விளாட்றது, பச்சை பச்சைன்னு எல்லாரும் விளாட்றான். பிடி பீரியட் அந்த மாதிரி ஏதாவது வந்ததுன்னா விளாட்றான். நம்ம கொடியை பார்த்துட்டு ஜனகன மண்ண கத்தி அதெல்லாம் பாடலாம். இதான் பாட்டி கட்டின கோயில். சின்ன கோயில், நல்லா பிரகாசமாக இருக்குல்ல. அதுக்குள்ளே போய் பார்த்தா இது இங்கே வெளியேனா சின்னதாக இருக்கும், உள்ள நிறையா பெருசாக இருக்கும். அதே மாதிரி மேலேயே உட்காந்துக்கலாம், கீழே உட்காந்துக்கலாம். இங்கே ஐயர் உட்காருது, ஐயர் பேசுறது, மெழுகுத்தி. மக்கள்லாம் உட்கார்ற இடம். இது மல்லிகை சாமான் இடம் வாங்கிறது. எல்லா விதமான காய்கறி எல்லாமே இருக்கும். எது வேணும்னா வாங்கிக்கலாம். இது ஒரு பங்களா. எல்லாருமே டீச்சர்ஸ்லாம் இங்கே தான் இருப்பாங்க. அந்த காலேஜ் டீச்சர்ஸ், ஸ்கூல் டீச்சர்ஸ், அவங்க தான் இந்த மாதிரி நடத்துகிற மாதிரி பாட்டி கட்டியிருக்காங்க. இது மரத்துக்கு மேலே இருக்கிறது வாட்ச்மேன் வீடுன்னு கட்டியிருக்கோம். அழகா இருக்குல்ல, நல்லா பிரகாசமாக. இதில் யார் வேணா இருக்கலாம். மர வீடு. இது ரோடு போகுது பாருங்க. இது தொட்டி, தண்ணிலாம் பிடிச்சிட்டு குடிச்சிக்கலாம், குளிக்கணும்னா குளிக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். இது பாட்டி கட்டினது.
இது எல்லா கலர்லேயும் கட்டலான்னு இருந்தாங்க. இப்போ சிவப்போ மஞ்சளை மட்டும் கட்டியிருக்காங்க. உள்ளனா அழகாக இருக்கும். அது வந்து அடுத்த வீடியோவில் காட்டுறோம். இது வந்து சிவப்பு ஒயிட்டு, அது கருப்பு வெள்ளை. இது வந்து பாட்டிக்கு பிடிச்ச திண்ணை வீடு. திருவண்ணாமலையில் இருக்க வீடியும் இதையும் சேர்த்து நல்லா கட்டியிருக்காங்க. இது வந்து ரொம்ப பெரிய வீடு. இது அம்மா கட்டினது. அம்மாவோட தாட்டு நினைப்பை வச்சு கட்டினது. இது வந்து கீழே வீடு, மேலே வந்து ஆஃபீஸ் மாதிரி வாடகை விட்டுக்கலாம். இது சும்மா ஒரு வீடு, அழகான வீடு, மயில் கலரில். இது வந்து பிங்க் கலரில், பர்பிள் கலரில், என்ன வேணால் சொல்லிக்கலாம். அது அழகான வீடு. இது 2 மாடி அப்பார்ட்மெண்ட் மாதிரி கட்டியிருக்காங்க பாட்டி. இது வந்து மெஞ்சாரபர வீடு. பாட்டி வந்து பழைய காலத்தில் இருக்கும் போது கட்டியிருந்தது. இது வந்து சும்மா ஒரு வீடு. அது வந்து 2வது தெருவில் இருக்க என்னோட சின்ன பாட்டி வீடு. பாட்டிக்கு வந்து சின்ன தம்பி. இது சும்மா ஒரு க்ரீன் கலரில், பச்சை கலரில், பிங்க் கலரில், இளஞ்சிவப்பு கலரில், சிவப்பு கலரில். இது வந்து நாங்கள் தங்கியிருக்க வாடகை வீடு. இப்போது பழையசாக ஒரு வாடகை வீடு இருந்தது, அதுதான் அந்த கிரே கலருது. இது வந்து பிங்க் கலர். இது வந்து சுந்தர் தாத்தா வீடு. அப்படியே டிக்டாக்டாக எடுத்துகிட்டு வந்து இப்படி கட்டி அழகாக இருக்கும் உள்ளே பார்க்கும் போது. அது அடுத்த வீடியோவாக போடுறோம். இதான் கதவு, வாசல். இங்கே ஒரு கதவு. இங்கே ஹாலு, பெரிய ஹாலு, ஒரு பெரிய டிவி, அங்கெல்லாம் செல்ஃபு. நேராக போனால் என் அம்மா ரூம் வரும். இங்கே நான், என் அம்மா, அப்பாலாம் படுத்துட்ருப்போம். இன்னொருத்தன் யாருன்னா என் தம்பி. இது அம்மா வரைஞ்ச டோரா புஜ்ஜி. இந்த பக்கம் போனால் கிச்சனு, எல்லா விதமான கிச்சனு. அது கடிகாரம். இது செல்ஃபு விதவிதமாக டிசைனாக கட்டியிருக்கும். இந்த ரூமில் போனால் சுந்தர் தாத்தா இது தாத்தா இருக்கிறது. தாத்தா ரெஸ்ட் ரூம் போயிருக்காருன்னு நினைக்கிறேன். தாத்தாவை காணும், இல்லை வெளியே வாக்கிங் போயிருப்பார். இது ரெஸ்ட் ரூமு. இந்த கீழே இருக்க வீட்டில் மட்டும் ஒரே ஒரு ரெஸ்ட் ரூம் தான். இது ரெஸ்ட் ரூம் போகிறது. இது ஷவரு, இது மக்கு, டாய்லெட், பீரோ எல்லாமே இருக்கும். இதுக்கு வாடகைக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்த வீடு இது. இந்த பக்கம் போனால் பக்கத்தில் ஒரு வீடு இருக்கும். கங்காக்கா அவங்க தங்குறாங்க, அங்கே தூங்குறாங்க பாருங்க கங்காக்கா. இல்லை, அது சுந்தர் தாத்தான்னு நினைக்கிறேன். இங்கே வந்து தூங்கிட்டு இருக்காரு. வெளியே போனால் அவங்க நாய் வளர்ப்பாங்க, அந்த நாய் தான் இது. இங்கே வந்து பாத்திரம் கழுவுறதுலாம் அவங்க பண்ணுவாங்க. இதோ கங்காக்கா இன்னும் தூங்கலை, முழிச்சிட்டு இருக்காங்க. தாமஸ் தூங்கிட்டான், அவனோட பையன். இது கிச்சன். அங்கே நேராக ஒரு கதவு இருக்குல்ல, அது வந்து இது புல்லுலாம் அப்படியே நிறையா இருக்கும். அங்கே சும்மா போயிட்டு விளாட்லாம். இதான் சுந்தர் தாத்தா வீடு.
இங்கே தான் கார்லாம் பார்க் பண்ணுறது இந்த மாதிரி இருக்கு. குருவிலாம் பறக்குது இல்லையா, அது வந்து இது பாட்டியோட அம்மாவோட வீடு. அழகாக இருக்குல்ல. குருவி கூடுலேருந்து வெளியே வந்து அப்படியே பறந்துட்டு இருக்கு. அது உள்ளே போட முடியல, அதனால தான் வெளியே பறந்துட்டு. இது பாட்டியோட பாட்டி வீடு. எல்லாம் ஆடுகள்லாம் இருக்கும். அப்படியே நேராக போனால் ஒரு மண்டபம் தெரியுதா, ஒரு ஆரஞ்சு எல்லோ கலரில் தெரியுதா, அது வந்து மண்டபம். கல்யாணம், ஏதாவது செலப்ரேஷன், பர்த்டே ஏதாவது பண்ணிக்கலாம். கொஞ்சம் மெதுவாக தான் போக முடியுது, மன்னிச்சுக்கோங்க. கீழெல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது ஆடு பண்ணி. அதான் இன்னொரு வீடியோவில் நிறைய போட்டிருப்போம். உள்ள எல்லா வீட்டுக்குள்ளேயே போயிட்டு வர மாதிரி போட்டிருப்போம். அது வேணுன்னா பார்க்கலாம். இதோ மண்டபம், எல்லாரும் உட்கார்றது. நேராக மண்டபம் இருக்கும். 100 பேர் கூட உட்காரலாம் இங்கே, அந்த அளவு கட்டியிருக்காங்க பாட்டி. நேராக மண்டபம், டான்ஸ் ஆடலாம், பர்த்டே செலிப்ரேஷன், கல்யாண மண்டபம், எது வேணால் வச்சுக்கலாம். மேலே போய் உட்காந்துக்கலாம், மேலே இருந்து கீழே பார்க்கலாம். ஆனால் அதுக்கு நேராக டிவியும் இருக்கும், டிவியும் பார்க்கலாம். ஓடிக்கிட்டு இருக்கு, ஆனால் கீழே யாருமே இல்லை. இது வெளியே போகிற இடம். அப்படியே நேராக ஒரு சிறு தெரியுதா, அது வந்து கல்ற தோட்டம். அந்த கூண்டுக்குள்ளே இருக்கிற கல்றெல்லாம் இது பணக்காரங்களோட கல்றெல்லாம். பணக்காரங்களாம் கல்ற இப்படி தான் போடுவாங்க. எல்லாமே கல்ற. இன்னும் முடிக்கல, சிலுவை போட்டு முடிக்கணும். சும்மா தட்டை தட்டையாக போட்டு வச்சுருவாங்க. எல்லாரையும் விதவிதமான கலரில் கல்ற. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ பார்க்கணுன்னா சுகுணா காமெடி அல்ரன்ஸ் சேனலில் இருக்கும். ஓகே, பாய்.